வாழ்க்கையிலே நான் வெற்றியாய் வாழ முடியவில்லை, ஐயோ ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிற நான் இப்படி இருக்கிறேன் என்று குழம்பிக் கொண்டிருக்கிற சகோதரா சகோதரியே, உனக்கு நான் ஒரு நற்செய்தி சொல்கிறேன். தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ளும்படியாக நான் பேசுகிறேன். பாவ பிரமாணம் எனக்குள்ளே அது எங்கே வேலை செய்கிறது என்று எழுதுகிறார். மனதின் பிரமாணத்தோடு கூட அதை கட்டி வைத்து என் மனதை ஆட்டி படைக்கிறது. ஹலோ, நல்ல கவனிங்கம்மா, நல்ல கவனிங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்ட போது ஆவி விடுதலை ஆயிற்று. ஆனால் ஆத்துமாவை குறித்து சொல்லும்போது சிந்தை என்று சொல்லலாம், மைண்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்கிறோம். வில் பவர் அல்லது சித்தம் என்கிற காரியத்தை உடையதாக இருக்கிறது என்று சொல்கிறோம், அல்லது லைஃப் என்று சொல்கிறோம், ஜீவன் என்று சொல்கிறோம். இப்படி பல வார்த்தைகளினாலே ஆத்மாவை விளக்க வேதம் நமக்கு விளக்கங்களை தருகிறது. மறுபடியும் சொல்கிறேன், ஆத்மா என்கிற இடத்திலே ஜீவன் என்கிற வார்த்தை உபயோகப்படுத்தப்படுகிறது, சிந்தை என்கிற வார்த்தை உபயோகப்படுத்தப்படுகிறது, சித்தம் என்கிற காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி பல காரியங்களை உள்ளடக்கிய இந்த ஆத்மாவில நமக்கு தெரிவாயிருக்கிற காரியங்கள் என்ன என்பதை நீங்கள் அறியும்படியாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். மைண்டா, மனது. நல்ல கவனிங்க, இங்க மனதில் நடக்கிற போராட்டத்தை தான் அங்கே பவுல் சொல்லுகிறார். நான் செய்ய விரும்புகிறதை செய்ய முடியவில்லை, போராடுகிறேன். I have a battle in my mind. என்னுடைய மனதில் ஒரு பெரிய போர்க்களம் உண்டாயிருக்கிறது. விடுதலை இல்லை, நிர்பந்தமான மனுஷன் நான், நிர்பந்தமான மனுஷன். தேவஜனமே, நீயும் இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் இப்படி போராடி கொண்டிருக்கிறாயோ? உன்னுடைய வாழ்க்கையில உனக்கு விளங்காததனால் போராடி கொண்டிருக்கிறாயோ? உன்னுடைய காரியத்தை ஆண்டவர் அறிந்திருக்கிறபடினால, ஒரு பெரிய காரியத்தை செய்து முடித்திருக்கிறதை நீ அறியாமல் இருந்ததுனால இன்றைக்கு நான் சொல்லும்படியாக இருக்கிறேன். இவரை ராஜாவாக நான் ஏற்படுத்துவதற்கு எப்படி, இந்த ராஜ்யத்தினுடைய பிரமாணங்கள் என்ன என்பதை கொஞ்சம் விளக்குவதற்கு முன்னதாக அவர் செய்து முடித்திருக்கிற காரியம் எனக்கு தெரிந்திருக்க வேண்டும் என்பதற்காக இதை பேசுகிறேன். கவனியுங்கள், நன்றாய் கவனிங்க. இதனால்தான் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அங்கே காட்சி அளிக்கிறார், சீஷர்களுக்கு காட்சி அளிக்கிறார். வாசிக்கலாம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரத்தில் ஆண்டவருடைய வார்த்தைகளை கொஞ்சம் கவனியுங்கள். வாசிக்கலாம், 45வது வசனம். அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து again you need a touch, you need a protection, you need a touch of God in your mind. உன்னுடைய மனதிலே அந்த போராட்டம் இருக்கிறது, அதை மேற்கொண்டு உன்னுடைய மனதை திறப்பதற்கு உனக்கு ஆண்டவர் ஒன்று செய்ய வேண்டியதா இருக்கிறது. உயிர்த்தெழுந்த ஆண்டவரை அவர்களால் காண முடியவில்லை. கூட உட்கார்ந்து சாப்பிட்டா கூட விளங்க மாட்டேங்கி, அவர் உட்கார்ந்து சாப்பிடுறாரு, ஆனா புரியலை இவர் உயிர்த்தெழுந்தவர் தானா என்று. அவருடைய மனதை திறக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதைத்தான் பவுல் இன்னொரு விதத்திலே சொல்கிறான். வாசிக்கலாம், ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 1வது 2வது வசனத்தை வாசிக்கலாம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்து அறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். எது அப்ப ரொம்ப முக்கியம்? மனம். நல்லா கவனிங்க, பக்கத்துல உங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்க ரட்சிப்பு நிறைவேறணும்னா நல்லா கவனி, நல்லா கையை குலுக்கி சொல்லுங்க. என்னைய மறந்துட்டோம், உங்களை ஞாபகம் வைக்கட்டும். உங்களுடைய ரட்சிப்பு நிறைவேறணும்னா மனசு ரொம்ப முக்கியம். அதான் சொல்றாங்க, பக்கத்துல உடனே சொல்லுவாங்க, அங்கதானே பிரதர் போராட்டம், நகையை கலட்டிட்டேன் நான் நட்டு கலரல இன்னும்.
ஆமா 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 நகையெல்லாம் தான் செய்யுது. ஆமா, எகிப்தை விட்டாலும் உள்ளுக்குள்ள இருக்கிற எகிப்தை வெளியெடுக்கிறதுக்கு பயங்கரமா போராட வேண்டி இருக்கிறது. ஒரே நாள்ல எகிப்தை விட்டாச்சு, ஆனா எகிப்தை உள்ள இருந்து எடுக்கிறதுக்கு 40 வருஷம் போக மாட்டேங்குது. உள்ளுக்குள்ள போராட்டம் இருக்கத்தானே செய்யுது. ஐயா, மனது மறுரூபமாகிறதுக்கு இயேசு என்னையா செய்திருக்கிறார்? இயேசு மனதுக்காக என்னையா செய்திருக்கிறார்? இந்த மனதை குறித்து கொஞ்சம் சொல்லுங்கள் ஐயா, நாங்கள் அதை புரிந்து கொள்ளட்டும் என்று நீங்கள் வாஞ்சிக்கிறதை அறிவேன். நல்ல கவனிங்க, இன்னொரு வசனத்தையும் பார்க்கலாம், அப்பதான் விளங்கும். இதனுடைய முக்கியத்துவத்தை விளக்க பண்ணிவிட்டு நான் உங்களை அழைத்து செல்ல விரும்புகிறேன். 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 2வது வசனத்தை 1வது வசனத்தை 2வது வசனத்தை வாசிக்கலாம். என் புத்தியினத்தை நீங்கள் சகித்தால் நலமாயிருக்கும். என்னை சகித்தும் இருக்கிறீர்களே. நான், நல்லா கவனிங்க, நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். ஆகிலும், நல்ல கவனிங்க, ஆகிலும் சர்ப்பமானது, கொஞ்சம் நில்லுங்க, உங்களுக்காக வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். கற்புள்ள கன்னிகையாக, மாசில்லாதவளாக, குறைவில்லாதவளாக, பழுதில்லாதவளாக, அல்லேலூயா, ரூபவதியாக அவருக்கு உங்களை நியமித்திருக்கிறதுக்கு வைராக்கியமா இருக்கிறேன். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும், உங்கள் மனது எது? எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். எது? மனதும் கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். பயப்படாத பவுல் ஒரு காரியத்துக்கு பயந்தேன்னு எழுதுனா என்னால் நம்ப முடியல. அவனை கல்லெறிஞ்சா கூட அதே ஊருக்குள்ள திரும்ப போகிற ஆள் அல்லவா? அவனை நாயை போல இழுத்து போயிட்டால் கூட பயப்படாமல் இருக்கிறவன் அல்லவா? அவனை பயப்படுத்தவே முடியாமல் இருந்ததே அந்த பவுல் இப்பொழுது பயந்திருக்கிறான். என்ன? மனது கெடுக்கப்பட்டு போகுமோ? விசுவாசிகளுடைய மனது, சபையின் மக்களுடைய மனவாட்டியாய் அழைக்கப்பட்ட சபையினுடைய மக்களுடைய மனது கெடுக்கப்பட்டு விடுமோ? ஆகையினால தேவன் உன்னையும் என்னையும் பாதுகாக்க வேண்டிய ஒரு பெரிய பொறுப்பு, அதுவும் மனதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு என் ஆண்டவருக்கு உரியதாகிறது. ஏனென்றால் முற்றும் முடிய ரட்சிக்கிறவர் அல்லவா? அவரை குறித்து வேதம் சொல்கிறது, முற்றும் முடிய ரட்சிக்கிறவர். பக்கத்தில் உங்க கையை பிடிச்சி நல்லா அசை சொல்லுங்க, முற்றும் முடிய ரட்சிக்கிறவர். ஆமா, பாதி வேக்காடெல்லாம் அங்க ஆகாது. அதெல்லாம் நல்லா கவனிங்க. ரஜினீஷ்னு சொல்கிற அந்த நிர்வாண சாமியார், அவர் செக்ஸ் சாமியார். நிர்வாண சாமியார்னு சொல்றதை காட்டிலும் செக்ஸ் சாமியார் போய் சேர்ந்துட்டாரு. எதுல போய் சேர்ந்தாருன்னு உங்களுக்கு தெரியும். அல்லேலூயா, எய்ட்ஸில் தான் போய் சேர்ந்தார் அவர். அவருக்கு நம்ம புத்தி கட்ட ஆட்கள், அதுவும் அமெரிக்காவில் இருக்கிற புத்தி கட்ட ஆட்கள் 98 ரோல்ஸ் ராய்ஸ் கார் கொடுத்துருந்தான் இந்த செக்ஸ் சாமியாருக்கு. 98 ரோல்ஸ் ராய்னா பல கோடி ரூபா ஒரு காருக்கு. 98 காரு அவருடைய ஆசிரமத்தில் ரோல்ஸ் ராய். புத்தி கட்ட அமெரிக்கனும் உண்டு, இங்கே பூணல் போட்ட பாப்பானும் உண்டு. எனக்கு ஒருத்தனுக்கும் பயம் கிடையாது. எல்லாரை பற்றியும் சொல்லுவேன். அமெரிக்கா புஷ்ஷையும் சொல்லுவேன், எவரையும் சொல்லுவேன். கொடுத்தவங்க அட்ரஸ் என்கிட்ட இருக்கிறனால தைரியமா சொல்றேன். நல்ல கவனிங்க. தன்னை புத்திசாலி என்று நினைத்து, ஆனா அவன் ஆசிரமத்தில் என்ன எழுதி போட்டு தெரியுமா? அவன் ஆசிரமத்தில் உங்கள் காலணிகளையும் மனதையும் கலட்டி வைத்து விட்டு வாருங்கள். அவனுக்கு தெரியும் சாத்தானுக்கு, ஏன்னா மனசுன்னு ஒண்ணு இருந்தாதான் இவனுக்கு போராட்டம் வரும். மனசையே கலட்டி வச்சுட்டு வந்துட்டா. பக்கத்தில் இருக்கவங்க கையை பிடிச்சி சொல்லுங்க, மனசை கலட்டி வச்சுட்டு நடத்துறாதீங்க. சிலர் சொல்ற இயேசுவுக்கு இருதயம் கொடுத்துட்டானால இருதயமே இல்லாம நடக்கிறேன். அப்படிப்பட்டவர்கள் உண்டு. இயேசுவுக்கு இருதயத்தை கொடுத்துட்டாரு, அதனால இவருக்கு இருதயமே கிடையாது. மனசை கலட்டுறதுக்கு சொல்லலையா, மறுரூபமாக்கிடும். ஹல்லேலூயா, மறுரூபமாக்கிடும், மகிமையில் சேர்த்திடும்,
மறுரூபமாக்கிடும் மகி